சென்னை நந்தனம் பகுதியில் பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்குல சவுக்கு சங்கரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இதய பிரச்சனைகள் மற்றும் நீரிழிவு நோய் ஆகியவற்றிற்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக சவுக்கு சங்கருக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்துச்சு. விமர்சனம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தவறு என்று தமிழக அரசை உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியிருந்துச்சு. சென்னையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இவர் ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு. அதுல திமுகவையும் தமிழக அரசின் காவல்துறை மற்றும் IAS அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் சென்னை நந்தனம் பகுதியில ஹரிச்சந்திரன் என்ற பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்திருந்துச்சு. அந்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கரை போலீசார் அவரது வீட்டில் வைத்து கைதும் செஞ்சிருந்தாங்க. ஜாமீன் தர கோரியிருந்த நிலையில சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சாங்க. அதுல சிறையில் இருக்கக்கூடிய தனது மகனான சவுக்கு சங்கருக்கு கார்டியாலஜிஸ்ட் மற்றும் நீரிழிவு சிறப்பு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியமாகும். அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும்னு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீனை இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் P தனபால் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு விசாரணைக்கும் வந்திருந்துச்சு. அப்போது சவுக்கு சங்கருக்கு 2025 டிசம்பர் 26 முதல் 2026 மார்ச் 25 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகளும் உத்தரவிட்டிருந்தாங்க.